ஈஸி தக்காளி தொக்கு. இது குயிக்காக செய்யக்கூடியது. வித்தின் 15 to 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். ஒரு முழு பல் பூண்டை நான் உரித்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி அல்லது மிளகாய் பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ருசிக்கேற்ப 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 கீத்து கருவேப்பிலைகளை போட்டு தண்ணீர் விடாமல் இது போல் மையம் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்தி அதில் கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை இலைகளையும் பொரிய விட்டுருக்கேன் ஒரு 5, 6. பிறகு சைட்லேருந்து அரைச்ச கழுவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும்போது நடுவில் சேர்த்திக்கினா அது தெளிக்கும். அப்புறம் சிறு தீயிலேயே இந்த மாதிரி கிண்டி விட்டு அப்பப்போ மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இல்லைன்னா தெளிக்கும். பார்த்து இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்து இந்த அளவுக்கு திக்கானவுடன் பச்சை வாசனை போனதும் இறக்கிடுங்க. நான் கடைசியில் பெருங்காயத்தூளியும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஷெல்ஃப் லைஃப் 3 days. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கொத்தமல்லி தலையை சேர்க்க வேண்டாம், ஏன்னா அது கெட்டுரும். அதனால தான். ஸோ வீட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சூட்லேயே 2, 3 தடவை கிண்டுனா நல்லா சுருண்டு வந்துடும். ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் இது. இட்லி, தோசைக்கு, பூரி, சப்பாத்திக்கு, ஏன் சூடு சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி நான் முட்டைக்கு கூட நான் இது மேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.